என்ன என்னென்ன கியூல நிக்கிறாங்க? நம்ம நாட்டுல கீவுக்கு என்ன பஞ்சமாடா? மண்ணெண்ணைக்கு நிப்பாங்க, பாமாயிலுக்கு நிப்பாங்க, அரிசிக்கு நிப்பாங்க. ஐயா இது என்னையா கியூல நிக்கிறாங்க? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் அரசாங்கத்துல இருந்து நிலப்பட்டா கொடுக்குறாங்க. அதுக்கு தான் இந்த கியூ. என்ன வாங்கண்ணே. அது நம்மளுக்கு இல்ல வேற யாருக்காவது இருக்கும். நம்மளும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம்ல. டேய் சொன்னா கேடுறா. வாங்கண்ணே. டேய் சொன்னா கேடுறா. டேய் வேணாம்டா. வாங்க. போய் நில்லுங்க. கண்ணப்பன் வணக்கம். காலையில இருந்து நிக்கிறோம்ல தெரியலையா? நாங்களாம் இழிச்ச வாங்கலாம். ஐயா நீங்க போய் ஜெயிலுக்கு போனீங்க? நான் ஜெயிலுக்கு போல. என்ன எங்க அப்பா தான் போனாரு. அவர் செத்து போயிட்டாரு. எனக்கு கொடுக்குறாங்க. பாத்தியாடா இவங்க அப்பனுக்கு இவன் கொல்லி கூட போட்டிருக்க மாட்டான். இவங்க அப்பன் செத்து இவனுக்கு நிலம் வாங்கி கொடுக்குறான். இவங்க அப்பனுக்கு 6 அடி, இவனுக்கு 2.25 அடி. டேய் காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடல, பசி தாங்க முடியல. வாடா 2 இட்லி சாப்பிட்டு வரலாம். அண்ணே இப்படி பசிய பாத்தீங்கன்னா அப்புறம் நம்ம பட்ட வாங்க முடியாது. போங்க. டேய் இதுக்கு வருதுடா, ஓடி போயிட்டு வந்துடுறேன்டா. நீங்க இதுக்கு போனீங்கன்னா அப்புறம் கியூல நிக்க முடியாது. அப்புறம் எனக்கு மட்டும் தான் பட்டா கொடுப்பாங்க. தாய்க்குளம் எல்லாம் கொஞ்சம் வேகமா நடங்கலாமா? ஓட மாட்ட. அண்ணே அன்னைக்கு ஜெயிலுக்கு போனதை பத்தி கேவலமா பேசுனீங்களே, இன்னைக்கு பாத்தீங்களா நமக்கு பட்டா கிடைக்க போகுது. கிடைக்கிட்டேன் கிடைக்கிட்டேன். அண்ணே உங்க தலையிலே இவ்வளவு நிலம் இருக்கே, அப்புறம் புதுசா எதுக்கு நிலம்? தரிசா கிடக்குதே. இந்த நிலத்திலேயே நல்லா விவசாயம் பண்ணலாமே, அப்புறம் எதுக்கு நிலம்? ஓ பேசாம வரமாட்டியா? போயா போடா புண்ணாக்கு. அப்பா கிட்ட வந்துட்டோம், நிலம் கிடைச்சிரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்ங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் நம்ம அரசாங்கம் நிலம் கொடுக்குதுங்க, ரொம்ப சந்தோஷங்க. ஆனா உலகத்திலேயே எந்த அரசாங்கமும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் நிலம் கொடுக்கறது இல்லைங்க. ஐயா ஒரு சின்ன விண்ணப்பம். ஜெயிலுக்கு போனவங்களுக்கு நிலம் கொடுக்குறீங்களே, அத நஞ்சா எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. அத நாங்க 2 பேரும் சமமா பங்கு போட்டுக்கிறோம். ஆமா இந்த நிலமெல்லாம் கொடுக்குறீங்களே, அது வந்து நஞ்சையா புஞ்சையா, ஆத்து பாசனமா ஏரி பாசனமா? ஏரி பாசனமா இருந்தா குழா வைக்கணுமே, குழா வச்சு கொடுப்பீங்களா, குழா புட்டு வச்சு கொடுப்பீங்களா? ஜெயிலுக்கு போறவங்களுக்கு எல்லாம் பட்டா கொடுப்பான்னு சொன்னாங்க, நீங்க பலான்னு கொடுக்குறீங்களா? வேற என்ன? பழனிசாமி. நானும் தாங்க. எந்த ஊரு? இதே ஊர் தானுங்க. தாலுகா? இதே தாலுகா தானுங்க. எந்த வருஷம் ஜெயிலுக்கு போன? போன மாசம்ங்க. போன மாசமா? எத்தனை நாள்? ஒரே நாளுங்க. சாயந்தரமா விட்டுட்டாங்க. தம்பி சுதந்திர போராட்டத்துல ஜெயிலுக்கு போன சாய்களுக்கு மட்டும்தான் நிலம் கொடுக்குறோம்ப்பா, உங்களை மாதிரி கேடி பசங்களுக்கு இல்லப்பா. அப்புறம் படா நான் அப்பவே சொன்னேன் நமக்கு எல்லாம் நிலம் கிடைக்காதுன்னு. இவ்வளவு பெரிய லைன்ல நிக்க வச்சு எனக்கு காலெல்லாம் வலிக்குது. என்ன ஒண்ணுக்கு போக விட்டியா? சிங்க டீ குடி குட்டியாடா? அது மட்டுமா இந்த தேங்காய் தலைய மாங்காய் தலைய கிட்டலாம் என்ன பேச்சு வாங்க வச்சுட்டியாடா? இந்த மாதிரி இந்த பகையா தலைய என்ன அறையா? பார் அவன் இவன் பேசியிருந்தா போலீஸ் கூப்பிட்டு உள்ள தள்ளிடுவேன். போயா. டேய் நில்லுடா. நின்னுட்டுங்க. ஏய் நேத்து மேடை போட்டு பாடுனீங்களே, இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டா இங்க வந்து நிக்கிறீங்க? இனிமே உங்களுக்கு இங்க வேலை கிடையாது, போங்க. ஐயா உங்களை எடுத்து நான் பாடுவேனாங்க, நான் நிரபராதிங்க. பாருங்க பாட்டு பாடுனது இவன் தாங்க, நான் பாடலீங்க. அண்ணே உங்களே சொல்றாரு. யார் சொல்றது? தந்து சொல்றாரு. அந்த ஆள் சொல்லுவாரு, அதுக்காக நீ சொல்லுவியாடா? நீங்க தான் காரணம். நீதான்டா காரணம். இங்க வரல. நீதான்டா காரணம். இவன் தான் பாருங்க இவன் தான் பாடுங்க. இங்க வரல. பாருங்க பண்ணையாரிங்க பாடுனாங்க. பாடுவா நான் வேலை செஞ்சிட்டு ஒழுங்கா வேலை செய்யறல்ல. இருக்கேன், முக்கிட்டு இருக்கேன், வேலை பாடுறான். டேய் டேய் நில்லு. டேய் பாடுவா நில்லுடா. டேய் சொன்னா கேளு. டேய் ஓடாத. அலோக்கி நிர்மலா. ஓடாதடா ஓடாதடா நில்லுடா. டேய் டேய் நில்லு. ஒரு ஐஸ் கொடுப்பா. எனக்கு ஒரு ஐஸ் கொடுப்பா. எதுக்குங்க என்ன பிடிக்கிறீங்க? டேய் பொறுத்தார் பூமையாடுவான்னு சொன்னல, போய் ஆண்டு வா. நீ தாடா என்ன எதுக்கு பிடிக்கிறீங்க? அண்ணே பொறுத்தார் பூமி ஆழ்வாருண்ணே, வாங்கண்ணே. சரி வாங்க எல்லாரும் ஆண்டு வருவோம். வாடா ஸ்பீடா. ஐயோ இங்க வருண்ணே. சபா சரியான சந்திப்பு. என்ன தம்பி செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சைலண்டா வர்ற, இதான் அவன் வேலை இல்ல? கையை விடு சார், நானே வரேன். விட்டுரு சார், அவன் ஜெயில் தெரியும் போயிடுவான். இப்படி எடுத்துட்டு போறாங்களே. வேற எப்படி எடுத்துட்டு போக சொல்ற? காலை பிடிச்சி தரத்தன்னு எடுத்துட்டு போனா சந்தோஷமா இருக்குமா? உங்களுக்கு நாங்க வரணும். ஐயா
சார் ப்ளீஸ் எங்களுக்கு பின்னால் ஒருத்த வாயில துணி வச்சு அழுதுட்டு வர்றான் பாரு அவனை நாலு போடுங்க சார் கையெடுத்து கூப்பிடுறேன் ஐயா அவர் ஐயா ஐயா தகராசு ஐயா சார் என்னையா கொஞ்சம் பேப்பரும் வச்சு எழுதுறதுக்கு ஒரு பேடும் பேனாவும் கொடுக்குறீங்களா? எதுக்காக நீ அவர்கிட்ட பேடும் பேனாவும் கேக்குற? புஸ்தகம் எழுத போறேன். புஸ்தகம் நீயே எழுதுற? பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஜெயில இருக்கும்போது புஸ்தகம் எழுதலையா? அவங்க எல்லாம் தலைவருங்க எழுதுறாங்க. ஏன் நான் தலைவராக மாட்டேனா? தலை வேற நீ வேறையா தான் இருக்கிற. ஆமா உன் புஸ்தகத்துக்கு பேர் என்ன? கம்பிகளுக்கு பின்னால் ஒரு கான குயில். அந்த கான குயில் யாருப்பா? நான் தான். அது தப்பு. அப்படி வைக்காத. நான் சொல்ற மாதிரி வை. சொல்லுங்க. கம்பிகளுக்கு நடுவில் ஒரு கருங்குரங்கு. அதுதான் நியாயம், அதுதான் தர்மம். பெரிய மகாத்மா காந்தி சத்தியாகிரகம் பண்ணி ஜெயிலுக்கு உள்ள வந்திருக்காரு. சத்திய சோதரன்னு புஸ்தகம் எழுத போறாரு. நீயே ஒரு சொறி நாயி ஒரு குண்டா சோத்தையும் ஊறுகாயையும் பார்த்தா அந்த ஓரமா உட்கார்ந்து கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம திங்கிற நாயி நீ புஸ்தகம் எழுத போறியா? பாரந்த பக்கம் ஏட்டையா இவர் தொந்தரவு தாங்க முடியல. எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இவர் வேற ரூமுக்கு மாத்துங்க. என்னது ரூம் மாத்தணுமா? ஏண்டா இது என்ன லாட்ஜா அடிக்கடி ரூம் மாத்துறதுக்கு? அவர்கிட்ட சொல்லி அவரன் ரூம் பாயா? டேய் வாடா அந்த பக்கம். வீட்டுல பொண்டாட்டி தொல்லை, இங்க வந்தா உங்க தொல்லை, ஹெட் ஆபீஸ்ல அதிகாரிங்க தொல்லை, இப்படி ஏன் ஆளாளுக்கு தொல்லை பண்றீங்க? ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன் ஐயா. சரி சரி தம்பி எல்லாம் இவனால வர்றதுப்பா. இவன் வெளியில இருந்தாலும் நமக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கான், உள்ள வந்தாலும் தொல்லை கொடுக்குறான். இவன் ஒரு பெரிய மேதாவி மாதிரி இவனால எப்பவுமே பிரச்சனை தான். இங்க பாரு நீ ஒரு பாட்டு பாடுப்பா. தங்கராசு உன் பாட்டுல எங்க நிலைமை அப்படியே புட்டு புட்டு வச்சிட்டியே. இத மேலிடத்துல சொல்ல எங்களுக்கு நாதியே இல்லையே. எங்களுக்கு தான் இல்ல, எங்க பிரச்சனைகளை சொல்லி அமைச்சர்ட்ட மனு கொடுக்காம இருந்தா நீங்க என்னடா அதுக்குள்ள பிடிச்சு உள்ள தள்ளிட்டீங்க. நீங்களும் அமைச்சருக்கு கருப்பு கொடி காட்ட போறதால சொன்னாங்க. நாங்க எங்க கருப்பு கொடி காட்டுறது? இவனை தான் தூக்கி காட்டணும். நீங்க மட்டும் ரொம்ப சகப்பா. சுமாரா நாங்க சொல்லலான்னு தான் இருந்தோம். எங்களை புடிச்சு உள்ள வச்சிட்டீங்களே. எங்களை வெளியே திறந்து விடுங்க, உங்க பிரச்சனையை சேர்த்து நாங்க சொல்றோம். அப்படியா? கருப்பு கொடி காட்ட மாட்டோம்னு எழுதி கொடுத்துட்டு தாராளமா வெளியே போங்க. அண்ணே இவர் தானே போலீஸ்? இல்லடா இதாண்டா போலீஸ். அப்ப நம்ம ரெண்டு பேரும் கைதி அண்ணே. டேய் சும்மாறா எழுதி தரேன் தொடங்க சார். சீக்கிரமா வேலையை பாருங்கடா. ஏயா ஏனா உங்களுக்கு இந்த பக்கம் வழி இல்ல, அந்த பக்கம் வேலை எல்லாரும் இந்த பக்கம் தான் செய்யறாங்க. நாங்க மட்டும் அந்த பக்கம் போய் என்ன வேலை செய்யறோம்? வேலையா? இங்க என்னடா உனக்கு வேலை? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் இங்க வேலை கிடையாது. போப்பா. ஐயா இருங்க. டேய் நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோமே அது சொல்றாருடா. ஐயா நீங்க தப்பா எடுத்து கூடாது. கச்சேரி வாசிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க, போனா புடிச்சு போட்டாங்க. என்ன பண்றது? மூஞ்சி பாருங்க. சங்கீதத்துக்கு இவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அடுப்போது கூட தெரியாது. ஆனா தபேலா வாசிக்கிறானே. சும்மா இருங்க. நானாவது தபேலா வாய்ச்சேன், இவர் ஹார்மோனியம் வாய்ச்சாரு. நல்லா இல்ல, குடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏண்டா நாயே, நான் ஒன்ன சொன்னா பதிலுக்கு நீ என்ன சொல்லணுமா? நீ மட்டும் சொல்லலாமா? நான் ஒன்ன என்ன செய்ய வேண்டாம். ஐயா 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 இந்த நாயால உங்க அருமை தெரியாம உங்களை சப்பு சப்புன்னு அப்பிட்டையா. அதெல்லாம் தெரியும்டா உங்களுக்கு. போங்கடா. ஐயா ஏதோ பண்ணி கூட சேர்ந்த கண்ணு மாதிரி நாங்க ஜெயிலுக்கு போனோம், ஒரே நாள்ல திரும்பி வந்துட்டோம். இப்ப எங்களுக்கு வேலை. ஜெயிலுக்கு போனவங்களுக்கு எல்லாம் இங்க வேலை கிடையாது. போங்கடா. இருங்க. அப்போ ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா. அப்ப எங்களுக்கு வேலை தர முடியாது. எட்ற கையா எட்ற நாய. இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். இவனுக்கு ஒரு வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, வெள்ளை ஏயா இப்படி கடனுக்கு தின்னே உடம்பு வளர்க்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ஆமாண்டா, இந்த ஊர்லயே இவர்தான் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி வச்சிருக்காரு. இதுல நாங்க கடனுக்கு சாப்பிட்டு தான் உடம்ப வளர்த்துட்டோம். சாப்பிட்டது போண்டாட்டி. என்ன சொன்ன? அது ஊசி போனது. ஊசி போன போண்டாவா? அந்த ஊசி போன போண்டாவை தின்னே இந்த நாய் பண்ணி மாதிரி உடம்ப வளர்த்து வச்சிருக்குது. நான் மட்டும் சாப்பிட்டேன். என்னது? ஏன் நீங்க சாப்பிடலாம்? என்ன சொன்ன? ஐயோ நீ போலீஸ். ஒளியாம் பாரு. அந்த பெருச்சாய் மண்டையில சுடுதண்ணி புடிச்சு ஊத்தியா. அப்ப நான் வரட்டுமா தம்பி? வாங்க. ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன் தம்பி. ஏங்க? உங்களை அன்னைக்கு ஜெயில இருந்து விடுவிச்சேன் இல்லையா, அதுக்கு பனிஷ்மெண்ட கொடுத்து என்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டாங்க ஐயா. ஐயோ அதுக்கு நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐயா. எதுக்குங்க? என் சொந்த ஊரு அந்த தண்ணி இல்லாத காடு தான். போங்களேன், இங்க பாருங்க. உன் தலைய பாக்கும் போதே நினைச்சேன் உங்க ஊர் தண்ணி இல்லாத காடா தான் இருக்கும்னு. சும்மா விளையாடாதீங்க தம்பி. இவ்வளவு பெரிய மைதானம் பார்த்ததுக்கு அப்புறமா நான் எப்படியா விளையாடாம இருக்க முடியும்? தம்பி ஒரு பந்தடி வீசி பாத்துறேன். சரி வரேன் தம்பி. தம்பி ஒரே ஒரு நிமிஷம். சார் கேட்டு சார் கூப்பிட்டீங்களா? ஒண்ணுமில்ல, என்னத்தான் உங்க புண்ணியத்துல தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டீங்க. அடுத்து வர்றவங்கள கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல விட்டு வைங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி வரேன் தம்பி. ஆமா நீங்க போங்க.
இவர் பெரிய ஜில்லா கலெக்டர், இவர் பாத்துக்குவாரு. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பண்ணி பேச்சுக்குன்னா எதை வேணாலும் பேசிடுறதா? ஏன் தம்பி இல்ல? அவர் என்ன ஊமையா? என்ன எதுக்கெடுத்தாலும் முந்திரி கொட்ட மாதிரி முந்துற? ஏன் எங்களுக்கு வாய் இல்லையா? இந்த மாதிரி வாயிலே ஊத்திடுவேன். ஏண்டா வேலை இல்லைன்னதுக்காக முதலாளிகளோட பார்க்காம கண்ணத்துல அரைஞ்சல்ல, அன்னைக்கு விட்டுட்டேன்னு பாத்தியா? இவங்களை விடாதீங்க சார். ஓஹோ, எங்களை காட்டி கொடுத்தது நீங்க தானா? ஆமா ஐயா, எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? ஈரான் மந்திரி டெல்லிக்கு வந்திருக்காரு. ஈரான் மந்திரி டெல்லிக்கு வந்தா எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? அவரோட பாதுகாப்புக்காக உங்களை கைது பண்ணி உள்ள வைக்க சொல்லி கவர்மெண்ட் உத்தரவு போட்டிருக்கு. என்னது? அவர் பேசுறது இவனுக்கே புரியல. ஏயா, ஈரான்ல இருந்து ஒரு மந்திரி டெல்லிக்கு வந்ததுக்கு தமிழ்நாட்டுல எங்கேயோ ஒரு மூலையில் திண்ணையில் உட்கார்ந்து இருக்கிற எங்களையே அரெஸ்ட் பண்றீங்க? ஒரு தடவை லிஸ்ட்ல வந்துட்டா நாட்டுல எது நடந்தாலும் உங்களை தான் கைது பண்ணுவோம். ஓஹோ, தலைவருக்கு ஊருக்கு போனா எங்களை வெளியே விட்டுருவீங்க, மறுபடியும் தலைவர் வந்தா உள்ள போட்டுருவீங்க. இந்த ஜனநாயக நாட்டுல எங்களை சுதந்திரமா வாழ விட மாட்டீங்களா ஐயா? ஏயா, கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் கலப்படம் செய்யறவன் எல்லாம் வெளியே விட்டுட்டு எங்களையா உள்ள முடிச்சு வைக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வா, பேசிக்கலாம். சார் சுமாரி சார், இவங்க இப்படித்தான்டா ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம், ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம். அங்க போனா நம்மளையும் பேச விடுறது இல்ல, இவங்களும் வாயால பேசுறது இல்ல. ஆளுக்கு ஒரு கம்பு எடுத்துட்டு விளையாண்டுறாங்கடா. ஐயா, என் மேல எந்த தப்பும் இல்ல. நான் எவ்வளவோ சொன்னேன், இவர் கேட்க மாட்டேன். கைகால பாயிடுச்சு. இவன் என்னமோ புதுசா ஒரு கதையை சொல்லி ரொம்ப குழப்பறானே. நான் தான் சொன்னேன்ல. ஆமா சொன்னேன். ஏண்டா, ஃபாரின் மந்திரிங்க வர்றாங்க, அவங்கள பாதுகாக்கிறதுக்காக நம்ம உள்ள முடிச்சு போடுறாங்க. அது ஃபாரின் கேஸ். நீ இவர் அடிச்சது சொல்ற, இது லோக்கல் கேஸ்ரா. நடக்குதா? கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க. ஏன் சார், ஒரு மனுஷனை ஒரு தடவை சப்புன்னு அப்புனா என்ன தண்டனை? ஜெயில் தண்டனை. இன்னொரு தடவை சப்பு சப்புன்னு 2 தடவை அப்புனா அதே தண்டனை தான். அப்போ 2வது தடவை அப்புனாலும் அதே தண்டனை தானா? யாரு பாயா? அடே, நம்ம கசாப் கடை பாய். வாங்க பாய், என்ன புதுசா நம்மள தேடி வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? காலையில 11 மணிக்கெல்லாம் கறி எல்லாம் வித்து போகுது. அதுக்கப்புறம் ஒண்ணும் வேலை கிடையாது. சரி, சும்மா தானே இருக்கோம், உருப்படியா சங்கீதத்தையாவது உங்ககிட்ட கத்துக்கலாமேன்னு உங்க வீடு தேடி வந்திருக்கேன் பாருங்க. நானா இங்க வரல, நம்ம தம்பி சொல்லிதான் உங்க தேடி வந்திருக்கேங்கிறேன். ஓஹோ, அதாவது 11 மணிக்கு மேல உங்களுக்கு வேலையே இல்லைங்கிறதுக்காக சங்கீதம் கத்துக்க வந்திருக்கீங்க. நீங்க கூட சும்மா கத்துற வேண்டாம், மாசம் மாசம் பணம் கொடுத்துருவேல்ல. நீ பணம் கொடுக்கணும் பாய், கரியா கொடுத்துருங்க. கொஞ்சம் விட்டா நீ சங்கீதத்தை கருவாட்டுக்கே வித்துருடா. பாய், சங்கீதத்துல உங்களுக்கு முன்னனுபவம் உண்டா? ஓரளவுக்கு இருக்கு. எந்த அளவுக்கு? எங்க கொஞ்சம் அறுத்து காட்டுங்க. ஆஹா, வாரே வா. டேய், இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல இருக்கு. நீ தாள தட்டி கெடுத்துறாத. பாடு பாயே. பாலிருக்கி பழமிருக்கி பசி இருக்காது. பாலிருக்கி பழமிருக்கி. என்னடா இது? என்னத்தடா நான் அட்ஜஸ்ட் பண்றது? அவன் பாட்டுக்கு பால் இருக்கி பழம் இருக்குன்னு கூவி கூவி வித்திட்டு இருக்கான். பசி இருக்காது. ஓஹோ பாயே, இந்த இறுக்கி வரிக்கெல்லாம் நம்ம அப்புறம் வச்சுக்குவோம். இப்ப நான் உங்களுக்கு சங்கீதம் கத்து கொடுக்கட்டுமா? கத்து கொடுங்க. இப்ப நம்ம ஆரம்பிக்க போறது வரணும். என்ன கலர்? ஊதா. ஓஹோ, பிடிக்குமா? பிடிக்கும். இப்ப நான் பாடுறேன், அத அப்படியே நீ வாங்கி பாடு. கொடுங்க. கொடுக்குறேன். வர்ணம் எங்க பாடு. நின்னு கோரி வரணும். அப்படி வெட்டு. நின்னு கோரி வரணும். பாயே, நீ பாட்டு கத்துக்கு வந்தியா இல்ல வீட்டை கொத்தி விட்டு போலான்னு வந்தியா? அந்த கத்தி கொஞ்சம் குடுக்குறியா? இந்த கத்தி இல்லாம நமக்கு பாட்டு வராது. அப்ப சரி, கத்தி இல்லன்னு உனக்கு பாட்டு வராது, கத்தியோடவே பாடு. நின்னு கோரி வரணும். அப்படித்தான். நின்னு கோரி வரணும். டேய், கரிச்சட்டி மண்டையா, இவனுக்கு நான் சங்கீதம் கத்து கொடுக்குறேன்னு சொன்னடா? இல்ல. அப்புறம் எதுக்கு கூட்டிட்டு வந்துவேன்? ஆடு வெட்டுறவன், மாடு வெட்டுறவன், கோழி வெட்டுறவனுக்கு எல்லாம் சங்கீதம் கத்து கொடுக்குற இடமாடா இது? இவனுக்கு எல்லாம் சங்கீதம் வருமாடா? அவன் பாண்டது நீ கேட்டியா? நின்னு கோரி வர்ணம். கொத்துறான்டா. அவன் கொத்துற இடத்துல 2 மூட்டை சிமெண்ட் பூசணும். ஆமா, நீ என்ன கேட்டவங்கிட்ட? கரியாவே வாங்கிக்கிறியா? அவனை வாங்கிக்கடா.
நான் எதுக்கு வர சொல்லணும்னு கேட்டு அப்புறம் அடிங்க. எதுக்கிட்ட வர சொன்ன? தினமும் கறி குழம்பு வாய்க்கு ருசியா சாப்பிட்டீங்களே, அது யாரு கொடுத்தது? யாரு கொடுத்தது? அந்த பாய் தான் கொடுத்தாரு. அதனாலதான் அவரை வர சொன்னேன். அட பரதேசி பையலே, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த கறி குழம்ப நான் கையால கூட தொட்டுக்க மாட்டேன்டா. இவனுக்கெல்லாம் நான் சங்கீதத்தை எப்படா கத்து கொடுக்கறது? அவன் பாடினதை கேட்டியல்ல, நீயே சொல்லு. பாலிருக்கி பழமிருக்கி பசியிருக்கி என் கையில கல்லிருக்கி. என்ன இது? இது டங்காய் தவேலா. அது தெரியுதுடி. அதுல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னண்ணே புரியா பேசிட்டு இருக்கீங்க? மத்தவங்க வாசிக்கிற மாதிரி வாய்ச்சா எனக்கு பேர் போயிரும்ல, அதனால புது டைப்பா வாட்ச் பழகிட்டு இருக்கேன். இப்ப நீ வாச்சது புது டைப். போடாங்க. சும்மா இருங்கண்ணே, உங்களால முடிஞ்சா இப்படி உட்காந்து என் வாசி தந்தாப்புல வாசிங்க. இதுல என்ன வாசிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும்டா. புதுசா நீ ஒண்ணு எனக்கு பாட சொல்லி கொடுக்க வேண்டாம். உன் வாசிப்புக்கெல்லாம் நான் வாசிக்க முடியாது. என் வாசிப்புக்கு தான் நீ வாசிக்கணும். இப்ப நான் இதுல ஒரு பாட்டு வாசிக்கிறேன், எங்க கூட வாசி பார்க்கலாம். வாசிங்க. நான் என்ன வாசிக்கிறேன், நீ என்ன வாசிக்கிற? சரியா தான் வாசிக்கிற. நீ சொந்தமா வாசிக்காத. நான் என்ன வாசிக்கிறேன்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாசிக்கிறியா? என்ன வாசிக்கிற? என்ன வாசிக்கிற? இது உனக்கு எனக்கு தெரிஞ்ச பாட்டு, நம்ம ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச பாட்டு. இத ஒழுங்கா வாசிக்கலன்னா ஊர்ல தப்பா பேச மாட்டாங்க. ஒழுங்கா வாசிடா. ஏன புறவையில குத்துறீங்க? வாசிக்கிற சரியில்லை, வயிற்று தாண்டா குத்துவேன். என்ன வாசிக்கிற? பாடுவா. ஏடா இப்ப எங்கடா என்ன கூட்டிட்டு போற? இன்னைக்கு ஏகப்பட்ட வருமானம் வரப்போகுது. எல்லாம் நம்ம தொழில் விஷயமா தான் கூட்டி போறேன். சரி, பொட்டியும் கைமா என்ன எங்க இப்ப கூட்டி போற? நம்ம கறிக்கடை பாய்த்தா. ஏன் அந்த பாய் சங்கீதத்துக்கு நம்ம வீட்டுக்கு வர மாட்டாரா? அவருக்கு வர நேரம் இல்லையா. நம்ம போய் அங்க வாய்ச்சி கொடுத்தோம்னா அவரும் கறியை வித்த மாதிரியா இருக்கும், நம்மளும் சொல்லி கொடுத்த மாதிரியா இருக்கும். நான் வரமாட்டா. நான் ஒரு சங்கீத வித்துவான். கறிக்கடைக்கெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேன். அவர்கிட்ட நம்ம பணம் வாங்கியிருக்கோம், சொல்லி கொடுக்கல. அவர் அருவாளோட இங்க வந்துருவாரு. எவ்வளவு வாங்கியிருக்க? 500 ரூபா. என்ன ரேஞ்சில பாடின வாய் இது? இந்த வாய் 500 ரூபாய் கறிக்கடைக்காரர்கிட்ட கொண்டு போய் அடகு வச்சுடா. புரியுதுல? வாங்க. அடே குருதேவரா, வாங்க வாங்க வாங்க. வாடா, நீ வந்து உட்கார்ந்து வாசி. பாய் சொல்லுங்க, பாடத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். எங்க பாடுங்க. சரி கரி சரி கரி சரி கரி சரி கரி. பாய், நான் சொன்னது அந்த கறி இல்ல, அடி வயிற்றிலிருந்து வருமே அந்த கறி. அந்த கறி இந்த கறி ஒண்ணுதான். எங்க சொல்லுங்க. சரி கரி சரி கரி சரி. பாய், 1/2 கிலோ கறி கொடுங்க, கூடவே ஈரல் சேர்த்து போடுங்க. இத பாருங்க, கொஞ்சம் இருங்க, வியாபாரத்தை முடிச்சிட்டு வரேன். ஏண்டா, இந்த ஆளு இன்னைக்கு பூரா இந்த ஒரே ஆட்டை வச்சு வித்துக்கிட்டு இருப்பான். அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா? நல்லா இருக்குடா. இப்பதான் ஒருத்தி வந்து 1/2 கிலோ கறி கொடுங்க பாயின்னு கேட்டிருக்கா. அடுத்த வந்து கால் கறி கேட்பான், அதுக்கு அடுத்தவன் கிட்னி கேட்பான், அதுக்கு அடுத்தவன் மூளை இருக்கான்னு கேட்பான். இவங்களுக்கு எல்லாம் சங்கீதம் கத்து கொடுத்தா ஏமாற போயிடும். நல்லா இருக்குடா இன்னைக்கு சங்கீதத்தோட நிலைமை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கண்ணே, கடன் வாங்கிட்டு இருக்கோம்ல. குருவே, இப்ப ஆரம்பிங்க. முதல்ல நின்னு கோரி வரமே ஆரம்பிச்சிருங்க. நின்னு கோழி, நின்னு கோழி வர்ணம், நின்னு கோரே வரணும், நின்னு கோரே வரணும். சங்கீதம் உனக்கு என்னன்னு தெரியுமாடா? உனக்கு சுட்டு போட சங்கீதம் வராதுடா. கறிக்கடைகள் சங்கீதம் கத்து கொடுக்க என்ன கொல்லணும்? கறியை கொத்துறா, சங்கீதத்தை எல்லாம் கொத்தாதுடா. தவறு எடுத்து வாடா. நின்னு கோரே வரணும் வரணும். கொடுக்காமலே சஞ்சய், ஜோசப், ஐயா பாருங்கடா, பஸ் வர போகுது, ரெடியா இருங்க. குருவே குருவே குருவே, வணக்கம் வணக்கம், ஆசீர்வாதம் பண்ணு குருவே. வாழ்க வாழ்க. என்ன குருவே, 2 பேருக்கு சேர்ந்து ஆசீர்வாதம் பண்றியா? குருவே, நின்னு கோரி கத்துக்கிட்டேன்ல, அதையே சாதகம் பண்ணிட்டு இருந்தேன். மாசத்துல 4 கச்சேரி,
இவங்கெல்லாம் என் பக்கவாதிய கோஷ்டிங்க. இந்த பலப்பற்றைகள்லாம் உனக்கு பின்வாசிப்பா? ஆமாங்க குருவே, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்ல, எல்லாம் உங்க தயவுதான். ஆமா, நீங்க எங்க புறப்பட்டீங்க? நாங்களும் கச்சேரிக்கு தான். வாத்தியங்களா காணோம்? பின்னாடி வருது. பாத்தீங்களா, அங்கேயே இருக்குது. ஆஹா. இன்னொரு வித்தியாசம், நீங்க மேடை போட்டு வாசிப்பீங்க, நாங்க உள்ள போனா அவங்க வாசிப்பாங்க. நாங்க மேடை ஏறி வாசிக்கிறோம், நீங்க உள்ள போய் வாசிக்கிறீங்க. ஆக ரெண்டு ஒண்ணுதான் சொல்லுங்க. இப்ப பிஸியா இருக்கீங்க. இல்ல ஒரு கையில மல்லிகை பூ, ஒரு கையில பிஸ்லரி பாட்டில். சுத்தமா இருக்கணும்ல? அம்மா ஏற்கனவே ரொம்ப சுத்தம் இல்ல. பாய், அந்த பாட்டை கொஞ்சம் பாடுங்க. டேய் வேணாண்டா, தொண்டை கட்டிக்கு போகுது. கேப்பமே. சரி பாடுங்க. நின்னு கோரே வரணும். இவன் திருந்தவே இல்லடா. கையில கத்தி இருந்தா கொத்தி என் கையை எடுத்துருப்பான். நீ பாடு. ஏண்டா நாயே, எங்கேயோ கறி கொத்திட்டு இருந்தவன்லாம் என் முன்னால நின்னு பாட ஆரம்பிச்சான்டா. அவன் நேரம். சார், இங்க வாங்க சார். Children, go and catch. Good. Come on. போ, போ. நேரா படிக்கிறேன். சும்மா இருங்கண்ணே. Come quick. Quick. Go and catch it. என்ன அறிவு? பிஸ்கட்டை போன தலைவில பிடிக்குது. இப்ப நீயும் பிஸ்கட்ட நாய் மாதிரி தான் திங்கிற. வா. அப்படியே இருக்கு. அதுக்கு இல்லண்ணே, நாளைக்கு நம்ம ஏதாவது தப்பு பண்ணா போலீஸ் நாய் பிடிக்காதுண்ணே நம்மள. அதனால இப்பவே பிஸ்கட்டை போட்டு நான் பழைக்கிறேன். வேண்டாம். டேய், நீ மட்டும் பழக்கப்படி தப்பிச்சுன்னு நான் மாட்டிக்கணுமா? கூட நானும் போடுறேன். Catch. 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 என்ன அறிவு? எத்தனை வாட்டி போடுறோமோ அத்தனை வாட்டி நம்ம பிடிக்காது. நம்ம எத்தனை வாட்டி போடுறோம்னு கணக்குல வச்சுக்க. நாய் கணக்க மறந்துட போதுடா. டேய், என்னடா வாசிக்கிற? இந்த நேரம் வாசினா தாளத்து கொத்து வருமா? நம்ம ஊருக்கு இது போதும்னே. எல்லாம் இதுதான் வாசிக்கிறாங்க. ஏதோ ஆடிக்கு ஒருக்கா, அம்மாவாசைக்கு ஒருக்கா 50 ரூபா கொடுக்குறாங்க. பாட்டு கச்சேரின்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? டேய், மேடையில கச்சேரி வாச்சாலும் தெருவுல கச்சேரி வாச்சாலும் கேட்கிற ஜனங்கள்லாம் ஒண்ணுதான். ஜனங்க கிட்ட மட்டும் நீ தப்பு பண்ணுன, உன்னை மேடை விட்டு கீழே இறக்கி நடு ரோட்ல உட்கார வச்சிருவாங்க. அது சும்மா உட்கார வைக்க மாட்டாங்க, ஆளுக்கு ஒரு அப்பி உட்கார வைப்பாங்க. வர வர மியூசிக் டைரக்டர்னா அவ்வளவு கேவலமா போச்சு. ஆளுக்கு ஒரு அருமணி பெட்டி வாங்கி வச்சுக்கிட்டு நான் தான் மியூசிக் டைரக்டர், நான் தான் மியூசிக் டைரக்டர். வாசிடா நாய் 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 வாசி. அழாம நடந்தே சொல்லியா? நானே நல்லா கேளுங்கய்யா. வாய கட்டி வைத்த கட்டி குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்தேன். எங்கிருந்தா வந்தாருங்க, அள்ளிட்டு போயிட்டாருங்க. ஒண்ணு பாக்கி வைக்கல, அவ்வளவு போச்சு. எல்லாம் உங்க சொந்த பொருள் தானா? ஒண்ணு ஒண்ணு காசு கொடுத்து வாங்குறது. வெளியில வாங்க ரசீதா காட்டு. கவலைப்படாதயா, நாய் தான் உள்ள போயிருக்குல்ல, அது கண்டுபிடிச்சிடும். நீங்க பிடிக்க மாட்டீங்களா? முதல்ல அது பிடிக்கும், அப்புறம் நாங்க பிடிப்போம். என்னடா சாணியில விரட்டி தட்டுற மாதிரி சப்பு சப்புன்னு தட்டுற? ஒரு தமிழ் சினிமாவில ஒரு போலீஸ் நாய் ஓடி வந்து திருடனை பிடிக்க போகுது. அப்ப எப்படி வாசிப்ப? ஒரு பரபரப்பு வேண்டாம், ஒரு துருதுருப்பு வேண்டாம். இப்ப பாருங்க. அப்படியே நீங்க தான் அந்த ஆளுகளா? நாய் கரெக்டா தான் மோப்பம் பிடிச்சு வந்திருக்கு. ஓஹோ, டேய், நாய் வர்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சொல்லி இந்த பெட்டியில ஒரு டீன் வாட்சமல்ல, அதான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. வாங்க வாங்க சார், அடுத்த சிச்சுவேஷன் சொல்லுங்க, வாச்சிருவோம். ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க சொல்றோம். அப்படியா? அங்க வந்தா நீங்க வாசிக்க கூடாது. எங்க வாத்தியங்களோட வருவோம், நாங்க தான் வாசிப்போம். அது தப்பு, நாங்க தான் வாசிப்போம். எங்களுக்கு அது பிடிக்காதே. அப்படியா? ஏய்யா, செய்யறதையும் செய்து போட்டு எங்ககிட்ட கதையா விடுறீங்க. முதல்ல கைய நீட்டியா? ஏன் வழங்க மாட்டீங்க? நீங்க பண்ண தப்புக்கு விளங்க மாட்டாம மெடலா கொடுப்பாங்க. வரப்படுங்க. எடுத்துக்கிட்டு வாங்கயா. இந்த மாதிரி நாய்களுக்கு பிஸ்கட் போடாதா போடாதுன்னு சொன்ன கேட்டியா?
எத்தனை தடவை போடுறோமோ அத்தனை தடவை தப்பிச்சுக்கலாம். நீ இப்ப என்னாச்சு? இந்த நாயால நான் இந்த நாய்கிட்ட மாட்டிட்டேன். அதான் பழமொழி சொல்லுவாங்க, பன்னியோட சேர்ந்த கண்ணும் கெட்டு போகும்னு. அது சரியா போச்சு. நீ ஏன்டா அழுவுற? நான் திருடுவே இல்ல, என்ன பிடிக்கிறாங்க? உன்னை திருடாமலே புடிச்சிட்டாங்கன்னா அப்ப நானு போலீஸ்காரனே அடிக்கிற அளவுக்கு துடிச்சு வந்துருச்சா? தண்ணி தண்ணி ஓடியாங்க. சுத்தமான தண்ணி, சுவையான தண்ணி. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. ஓடியாங்க. தண்ணி 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 தண்ணி. ஏண்டா தாண்டவராயா? என்னடா தேவிட்டே? அண்ணே, வெளியூர்ல இருந்து லாரியில தண்ணி கொண்டு வர்றோம். அது அப்படியே ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரீட்டுக்குள்ள விட்டா எவ்வளவு சௌரியமா இருக்கு. அந்த ட்ரக்ல சேஞ்ச் பண்ணி சந்து சந்தா போகும்போது ரொம்ப டயர்டா இருக்குடா. ஆமா, ஒரு டாடா சீரா, மாருதி, பிளைமூத், அம்பாஸ்டர் இப்படி கொண்டு வந்தா ஈஸியா இருக்கும்ல. எது ஒரே ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வந்து ஒரு வீட்டுக்கு கக்கூஸ்குள்ள வச்சு ஓடி போயிருதா? உங்ககிட்ட நான் ஐடியா கேட்டேன் பாரு. என்ன கேக்குறா? போய் தண்ணி விடுறா. இங்க வா. என்ன தண்ணி பிடிக்கிறதுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு தலையில பூவெல்லாம் வச்சு கும்முன்னு போறீங்க? என்ன பண்ணி தொலைறது? இப்படி போனதான் உங்க முதலாளி தண்ணி விடுறேன்னு சொல்றாரு. என்ன முதலாளியா? அந்த நாய் அப்படியே சொல்லிச்சு. நீ போ, நான் வர்றேன். சும்மா இருங்க, சண்டை போடாதீங்க. எல்லாம் லைன்ல நில்லுங்க. வயசு பொண்ணு எல்லாம் முன்னாடி வாங்க, ஓல்டு லேடி கூட பின்னாடி போங்க. தம்பி, ஒரு கூட தண்ணி விடுப்பாங்க, எல்லாரும் அடிச்சு பின்னால தள்ளிட்டாங்க. இங்க பாரு, வயசு பொண்ணுக்கு தான் முதல் தண்ணி. உங்களுக்கு எல்லாம் மிச்சம் மீதி இருந்தா தான் கடைசி கோடு. நானும் ஒரு காலத்துல வயசு பொண்ணா இருந்தவதான். அத உன் புருஷன் சொல்லு. போங்கட்டே. சீக்கிரம் கம்மியா? தம்பி, ஒரு கூட தண்ணி விடுப்பா. அப்படி உனக்கு அறிவில்ல? எத்தனை சொல்றது? வண்டியில வந்து அந்த டிரைவர் போய் சொல்ல, இங்க வந்தா ஓன் சொல்லையா? போகட்டு. ஒரே டென்ஷன் அப்பா, டென்ஷன். யாராவது அண்ணே? என்னடா வெண்ண ஆளை பார்த்தா அண்ணன், பாக்கலன்னா டிரைவர் பயலா? அந்த எழுத்தாப்புல வந்து லாரி டிரைவர். அடச்சி நாயே, எதிரில வர்ற லாரி பார்த்து ஓட்ட வேண்டியது ஏன் வேலை? நீ ஏன்டா பாக்குற? நாக்கு உளறிச்சுண்ணே. அவனை உளறதுக்கு நாக்கே இல்லாம பண்ணிடுவேன். ஏண்டா ஐஸ்ல வச்ச டெட் பாடி மாதிரி ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு தண்ணி பிடிக்க வர்ற போற பொண்ணு கிட்ட அழிச்சாட்டிமா பண்ற? ஒரு கலைஞர், அழக ரசிக்கிறவன். ஈனோ செருப்பு பிஞ்சு போயிரும். யூனோ, இங்க பாரு, இனிமே பெருசு சிறுசுன்னு வித்தியாசம் பார்த்து தண்ணி விட்ட அவனை உன் மூஞ்சில மார்க் போட்டுருவேன். அந்த கிழவி பாவம் ஒரு கூட தண்ணிக்கு எவ்வளவு நேரமா கெஞ்சிட்டு நிக்குது. என்னமோ உங்க அப்பா வீட்டு சொத்தை அள்ளி கொடுக்குற மாதிரி ரொம்ப ஓவரா அழுத்துக்கிறியா? வா தங்கிழவி, வீட்டுல வேற யாருமே இல்ல. தண்ணி பிடிக்க வரும்போது பொட்டு உழுந்து மண்டை போட்டா யார் பதில் சொல்றது? வீட்டுல என் மவனும் மருமவளும் இருக்காங்க தம்பி. ஏன் உன் மருமக என்ன மைசூர் மகாராணியா? அந்த நாய் வந்து தண்ணி பிடிக்க மாட்டாளா? அது என்னமோ தம்பி, தண்ணி லாரி சத்தம் கேட்டாவே என் மருமகளுக்கு கால் வலி தலைவலி வந்துருது. இன்னைக்கு எது வலிக்குதுன்னு சொன்னா? இடுப்பு வலின்னு. வா பாக்கலாம். அவரு டிரைவரு, நான் கிளீனரு. வயசு பொண்ணு எல்லாம் முன்னாடி வாங்க, கிளவி எல்லாம் முன்னாடி போங்க. போங்க போங்க. பாட்டி, இதான் உன் மருமகளா? ஆமா. ஏமா, நல்ல வீங்கின பூசணிக்காய் மாதிரி உடம்ப வச்சுக்கிட்டு இந்த கிழவிய தண்ணி எடுக்க சொல்றிய? ஏன் நீ வந்து எடுத்தா குறைஞ்சு போயிடுவியா? இடுப்பு சுளுக்கு பிடிச்சிருக்கு. இடுப்பா? அது உன் உடம்புல எந்த பகுதியில் இருக்கு? ஆமா, இது என்ன திங்கிறதுக்கா இல்ல வீட்டுக்குள்ள வச்சு வியாபாரம் பண்றதுக்கா? கண்ணு வைக்காத, உடம்பு இழைச்சிடும். ஆமா, கண்ணை புடுங்கி உன் மேல வைக்கிறாங்க. கொஞ்சமணி, கொஞ்சமணி. ஏய், என்ன குஞ்சுமணி கோழிமணின்னு? யாரா நீ? திறந்து உள்ள நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்ட? அவ புருஷங்க. என்னடா கையில? விளக்கெண்ண. எதுக்குடா? இடுப்புல சுருக்கு. ஏண்டா உன்னை மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி வளர்த்த பெத்த தாயை தண்ணி எடுக்க விட்டுட்டு இந்த கடல் பண்ணிக்கு சுளுக்கு எடுக்க விளக்கெண்ண வாங்கிட்டு வர்றேன். குடத்தை வாங்கிட்டு போய் தண்ணி புடி. முடியாது பாயா. விட்டனா தலை ஓட்டுக்கு மேல போயிடும். இந்த தண்ணி பிரச்சனை ஜனங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அங்கிருந்து தண்ணி வருது நானுங்க, இங்கிருந்து தண்ணி வருது நானுங்க. கண்ணில் இருந்து தான் தண்ணி வருது. என்னடா வயித்தை கிளீன் பண்ணிட்டியா? எல்லாம் போச்சுனே. ரைட் சொல்றிய. இந்த பார், இனிமே ஒழுங்கா வண்டியில உட்கார்ந்து வரணும். அங்க நிறுத்துங்கண்ணே, இங்க நிறுத்துங்கண்ணே, டயரு கீழே எலுமிச்சம்பழத்தை வச்சு நசுக்கிற மாதிரி நசுக்கி போடுவேன். என்ன வண்டியில பண்ணி அடிக்கூடாதுன்னு பாக்குறேன். பிரதர், என்னது அண்ணே? நான் கொஞ்சம் தூங்கணும், வண்டியை ஸ்லோவா ஓட்டி போங்க. ஏன் லாட்ஜ் போட்டு தூங்கிட்டு போலாமா? இது நல்ல ஐடியா இருக்க. தெரு பிஞ்சு போயிடும். சைடுல உட்கார்ந்து தூங்கிட்டு வந்த கதவு திறந்து ஒரே மீதி உருண்டு போயிடுவேன். இதுக்குதான் ஒரு டிவி டெக் வச்சிருக்கீங்களா? என்னது டிவி டெக்கா? ஏடா இது என்ன ஓமனி பஸ்ஸா? போடா. என்னடா திடீர்னு பிரேக் போட்டீங்க? எனக்கு முன்னாடியே ஜம்ப் பண்ணிட்டியா? ஆமா. இது இந்தா 5 ரூபாய். போய் பொரோட்டா சாப்பிட்டு 2 மணி நேரம் லேட்டா வா. ஐயா பசிக்கலையே. வயிறு இருந்தா பசிக்கு. பாறை மாதிரி வயிறு வச்சிருக்க, உனக்கு பசிக்காதா? பசிக்கலன்னு சொல்றேன்ல. அப்ப உனக்கு பிடிச்ச பிரியாணி சாப்பிட்டு வா. பிரியாணி சாப்பிடலாம். கர்ம விளையாடி வச்ச. எவ்வளவு? 25 ரூபா கொடுங்க.
நீ சந்தர்ப்பம் பார்த்து அடிப்பியே. இந்த புடி, இந்த பாரு, சாப்பிட்டுட்டு பக்கத்து தியேட்டர்ல அண்ணாமலை படம் ஓடுது, இன்டர்வல் வரைக்கும் பாத்துட்டு லேட்டா வா. எது சினிமா இல்ல 10 ரூபா விடுங்க. போ. அப்புறம் ஒரு பயிர் விஷயம் என்ன? எதுக்கு? தம் அடிக்கணும்ல. தம். இருடா. போ. வரட்டுமா? பாரு, கடவுள் படைப்புல துளியூண்டு இன்பத்துக்காக இந்த நாய்கிட்டெல்லாம் நான் இம்சப்படுறேன் பாத்தியா? உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஒண்ணு வேணா போடா. என்ன அவசரம்? வாமா. கொடால விழுந்து. அவங்க 2 பேரும் சைலண்டா. வேண்டாங்க. ஏமா? பூ மேல கை வச்சா பூ கசங்கிடும். ஏமா? தோள் மேல கை வச்சா ஜாக்கெட் கசங்கிடும். ஏமா? இடுப்பு மேல கை வச்சா பாவாடை கசங்கிடும். கட்டி புடிச்சா புடவை கசங்கிரும்ன்ற. இவ்வளவு கிட்ட நின்னே லவ் டெவலப் ஆகல, இனி கிலோமீட்டர் கணக்கில் நின்னா லவ் டெவலப் ஆகுமா சொல்லுமா? அதுக்கு வேற வழி இருக்குங்க. சொல்லு. செலவு ஜாஸ்தி ஆகும். ஆட செலவு விடுமா? நாட்டுல பூகம்பம் ஏற்பட்டு பூமி வெடிச்சு மனுஷெல்லாம் உள்ள போயிட்டு இருக்கான். நம்ம 2 பேரும் இதுக்குள்ளேயாவது போவோம் வாடி அப்படின்னு. சாரி, தூக்கத்துல உங்க மேல சாஞ்சிட்டேன். பரவாயில்ல, சரி வா. இந்த பாரு, ரொம்ப கஷ்டப்படாத, வா வா. எங்க போறோம்? பஸ் ஸ்டாண்டுக்கு. சீக்கிரம் வாங்க, பஸ் போயிட போகுது. என்ன பிரயாணம்லாம் எப்படி இருந்துச்சு? சொந்தக்காரன் கேக்குறான், சொல்லிடுங்க. காலையில வண்டி உடைக்க வந்தேன், ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் சாஞ்சு தூங்கிட்டு இருந்தீங்க. அப்படியே கண்ணை சிமிட்டாம பாத்துருப்பிய. டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு விட்டேனே. டிஸ்டர்ப் பண்றதானடா உன் வேலைய. இப்ப நான் மாறிட்டேனே. நீங்க எப்ப லாரியில ஏறினீங்க? நேத்து ராத்திரி ஏறிட்டோங்க. எது, நேத்து ராத்திரியே ஏறிட்டீங்களா? அண்ணே, நேத்து ராத்திரி அம்மா. டேய் நாயே, வாய மூடுறா சும்மா. ஏன்னா நேத்து ராத்திரி என்ன? அது ஒண்ணு இல்லப்பா, நேத்து ராத்திரி இருட்டு கொஞ்சம் கருப்பா இருந்தது. ஏன்பா வண்டி நின்னா உடனே ஏறிடுறதா? அப்படி இப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் குரல் கொடுக்கறது. இருட்டுல ஒண்ணும் தெரியல. ஒண்ணும் பாக்கலையே நீ? சத்தியமா ஒண்ணும் பாக்கலையா? அப்படியே தூங்கிட்டோம். நானும் டயர்ட்ல அப்படி ஆகி போச்சு. இனிமே சும்மா நிக்கிற லாரியில சொல்லாம கொள்ள மேறாதீங்க. என் பேர் அலெக்ஸ். ஐயம். டேய் பேர் சொல்லுடா. ஐயம். எனக்கு பேர் இல்லீங்க. ஐ அம் கிளீனர் டிவி தாண்டவராயன். யுவர் டேவிட். சரிபாடு என் பேர் நீ ஏடா சொல்ற? எக்ஸ்கியூஸ் மீ, ஐ அம் டிவி. பேர் பாக்குறோம் போடா. நீங்க போங்க. வணக்கம். வாங்க. என்ன எலெக்ஷன் நிக்க போறியா? போடா கைய கீழ. இல்ல என்ன, காத்து நடந்து பாத்துப்பாங்களோ? சேச்சே, ஆளை பார்த்தா அப்படி தெரியல, ஜென்டில்மேன் மாதிரி இருக்காரு. ஹலோ, சும்மா சொல்லக்கூடாது, ராத்திரி அசத்துட்டீங்க. ஐயோ, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா என்கிட்ட வாங்க. ஆமா, பல வல்லரசு நாடுகள்ல இவன் ஹெல்ப்பால தான் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த நாய்க்கே நான் பிச்சை போடுறேன். ஹெல்ப் பண்றதுக்கு பணம் வேண்டாம்னே, மனசான தேவை. தத்துவமா என்கிட்டயா? போடா. டேவிட் டிரைவர், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் செய்யறேன். தேங்க்யூ. லாரியில் வந்ததுக்கு எவ்வளவு பணம்? சே பணமா சார் முக்கியம்? மனுஷனுக்கு மனசுதான் சார் முக்கியம். நான் சொல்றது திருப்பி சொல்றாரு. ஏன் இன்னொருக்கா சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க, புரியவனா? ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன, நீ மனுஷனா மிருகமாண்ணா? அதுல என்ன, உங்க சர்வீஸ் எத்தனை வருஷம்னா? நான் 15 வருஷமா லாரி ஓட்டுறேன்டா. என்னன்னா நீங்க 15 வருஷம் சர்வீஸ் சொல்றீங்க, இன்னும் ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணலையே. இன்னொரு சந்தேகம்ண்ணே, வண்டி ஆக்சிடென்ட் ஆனா டிரைவர் ஸ்பாட்ல செத்துறாங்க, இந்த கிளீனர் மட்டும் தப்பிச்சிடறாங்க. அது எப்படிண்ணே? அந்த நாய்க்கு சைடுல இருக்கிறதுனால வண்டி மோதுன்னு தெரிஞ்ச உடனே ஜம்ப் பண்ணி குதிச்சு ஓடி போயிருது. ஆனா என் வண்டியில அது மட்டும் நடக்காது மோன. மோதுனா 2 பேருமே தான் சாகணும். பிரேக்க போடுங்கண்ணே. அதான்டா நானும் தேடுறேன். இந்த இதுவான்னு பாருங்க. அட பாவி, அதையாண்டா புடுங்கன? வண்டி தொடங்கும் போது இடிச்சுக்கிட்டே இருந்துச்சா, அதை கழட்டி வச்சுட்டேன். ஐயோ, இப்ப நான் வண்டி எப்படி நிப்பாட்டுறது? நீங்க என்ன பண்றீங்க, ஒரு நல்ல மரமா பார்த்து இடிச்சு சேஃப்டியா நிப்பாட்டிருங்க, நான் வர்றேன். ஜம்பிங்கா மவனே, அதான்டா நடக்காது. பிரேக்க புடுங்கிட்டு மரத்துல மோதுங்க, மலையில மோதுங்க ஐடியாவா நான் கொடுக்குறேன். ஏன காதுகிட்ட கத்துறீங்க? அட பாவி, டேய் ராஜா, இனிமே நீ லாரியே துடைக்காதடா. இப்படி அனாத மாதிரி நடு ரோட்ல படுக்க வச்சுட்டியடா. நம்மளை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையடா. ஏன் இல்ல, அத பாருங்க, திப்பு திப்பு ஓடியாரங்க காப்பாத்துறதுக்கு. இது பாருங்க, இது பாருங்க, இந்த வராங்க பாருங்க பாருங்க.
அம்மா அம்மா ஐயா ஐயா தாய் ரெண்டு பேரும் உயிருக்கு போராடிட்டு இருக்கோம். ஒரு நாய் கண்டுக்காம போகுது பாத்தியா? இருங்க தண்ணி பிடிச்சு வருவாங்க. அம்மா அம்மா தாயி தாயி ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குமா. தாங்க முடியலமா. ஒரு கிளாஸ் தண்ணிமா. ஒரு கிளாஸ் தண்ணி. என்னடா ஒரு பண்ணாடை கண்டுக்காம போயிட்டு இருக்குது. அதான விதிங்கிறது. ஊருக்கெல்லாம் லாரி லாரியா தண்ணி ஊத்துறீங்க. ஆனா தவிச்ச வாய்க்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்கலையே. தத்துவம் பேசுறியா? எழுதி மேல என்ன அப்படிக்க திரும்ப போய் சொல்லு. ஆஹா 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 என்ன வாட்டர் டேஸ்டா இருக்கு தெரியுமா? நம்ம ஊர் ஜனங்க கொடுத்து வச்சவங்கடா. அது கிடக்கட்டு ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுங்க. எவ்வளவு? only 1000. ஏய் மாசம் முடிஞ்சா உனக்கு 500 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதே நான் வேஸ்ட்னு நினைக்கிறேன். இதுல 1000 ரூபாய் கடன் கேக்குறியா? எதுக்குடா? நான் காது ஊத்தணும். ஏண்டா இது என்ன காதா? இந்த முறத்துல ஓட்ட போடுறதுக்கு 1000 ரூபாயா? ஒரு கோன் ஊசி எடுத்துட்டு வா, நானே ஓட்ட போடுறேன். விளையாடாதீங்கண்ணே. எனக்கு வேலை கிடைச்சா எங்க ஊர் பெரிய அருப்பு காது ஊத்துறதா வேண்டிக்கிட்டேன். அப்ப அவனுக்கு போய் குத்து. பெரிய அருப்பு எங்க சாமிண்ணே. ஓ சாமியா? ஏண்டா சாமிக்கு வேண்டுதல்னா மொட்டை போடுவாங்க, இல்லன்னா பாத யாத்திரை போவாங்க. இது என்ன புதுசா காது குத்தல்? அதுதான் நம்ம டெக்னிக்கு. அது என்ன டெக்னிக்கு? இப்ப பாத யாத்திரை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நடந்து போகணும், கால் வலிக்கு. மொட்டை அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய அழகு போயிடும். ஏய் மீண்டும் மீண்டும் சொல்றேன், என்ன கொலகாரனாக்காத. ஏற்கனவே இன்ஜின் ஆயில் உள்ள பண்ணி மாதிரி இருக்கிற அழக பத்தி நீ பேசுறியா? இந்த பார், பணங்கனம் எல்லாம் தரமாட்டேன். வேணும்னா சாயந்தரமா வீட்டு பக்கம் வா. உங்க அண்ணி தலைக்கறி எடுத்து குழம்பு வச்சிருப்பா. மூக்கு பிடிக்க ஒரு வெட்டு வெட்டிட்டு போ. 1000 ரூபாய் தர முடியுமா முடியாதா? தர முடியாதுடா. முடியுமா முடியாதா? முடியாதுடா. முடியாது. முடியாத என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன நேரம் கட்ட நேரத்தில் தூங்கிக்கிட்டு அழகப்பா அழகப்பா. அண்ணே குழந்தை அழுகுது. தம்பி கொஞ்சம் பாத்துக்க, இப்ப வந்துடுறேன். அப்பனே மாதிரி தியோட பிடிக்கிற. ஐயோ இரு. தூங்கும் போது மூஞ்சி கிட்ட வந்து புசு புசுன்னு காத்த விட்டு டிஸ்டர்ப் பண்றவன். போடாது பக்கம். ஐயோ பாம்பு! டேய் ஏன்டா அந்த பேபி எடுத்து ஊதுன? பரங்கி தலையா? நிறுத்துறாத. டேய் நிறுத்தாதடா. ஊதிட்டே இருடா. என்னங்க பாம்பு? ஐயோ தம்பி, என் புருஷனை காப்பாத்துப்பா. எனக்கு என் உயிரை விட என் தாலி தான் முக்கியம். டேய் என்னடா மரண வாக்குமூலமா எழுதிட்டு இருக்க? அது என்ன சீக்கிரமா வாங்கி படிடி. நான் கேட்ட 1000 ரூபாயை கொடுக்கவும். இல்லன்னா இல்லை என்றால் மகுடி ஊதுவது நிறுத்தப்படும். நேரம் பார்த்து அடிக்கலாம் பாரு. டேய் பாம்பு வாய்க்குள்ள பூதுரும் போல இருக்கு. அடியே அந்த ஒரு பவுன் செயினை காட்டி குடு. இந்த செயினா? இத நான் எவ்வளவு ஆசையா வாங்கி வச்சேன். நான் தர மாட்டேன். அடியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாலி பாக்கியம் அப்படி இப்படின்னு பேசினேன். இப்ப அதை கழட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றியே. என் உயிரை விட உனக்கு செயின் தான் முக்கியமா? ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். என்னது உணர்ச்சி வசப்பட்டியா? அட பாவீங்களா, ரெண்டு பேரும் திட்டம் போட்டு என்ன தீர்த்து கட்ட முடிவு பண்ணிட்டீங்களா? சிவராசா யார் பாதி? அட இங்க இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடலாம் தெரியுமா? வாடா கண்ணா, வா வா வா. என்னடா சிவராசா என்கிட்ட வராம அந்த ஆள்கிட்ட போய் நிக்கிற? அப்பா யாரு? இந்த பாம்பு பேர் தான் சிவராசனா? பாம்புக்கெல்லாம் நல்ல பேர் வைக்கிறீங்கடா. ஏன்டா பாம்பு வீட்டுக்குள்ள விட்ட? நீயா படம் பார்க்கணும் ஒரே இடம் பிடிச்சாங்க. நீயாவா? போயிட்டு வரான்னு திறந்து விட்டேன். அந்த வேலை அண்ணா ஊதி இருக்காரு, உள்ள பூந்துட்டான். பாம்பு சினிமா தியேட்டருக்கு அனுப்புற அளவுக்கு ஆளாயிட்டீங்களா? ஓ சிவராஜனை புடிச்சிட்டு போடா. இவர் எவ்வளவு நேரமா ஊதுறாரு? 5 நிமிஷமா ஊதிட்டு இருக்காண்டா. ஐயோ அப்பெல்லாம் பிடிக்க முடியாதுங்க. ஏன்? குட்டி பாம்புங்க, இப்பதான் படம் எடுத்து பழகுறான். இப்ப டயர்டா இருப்பான். இப்ப போய் நான் பிடிச்சேன்னு வைங்க, பொட்டு போட்டுருவான். வந்து இப்படி உட்கார்றா நீ. இன்னைக்கு டெட் பாடி தான் நீ. பூட்டாடா. அப்பா செத்தே பூட்டாடா. பாம்புக்கு என்னாச்சு? ஐயோ என் சிவராசன் செத்துட்டாங்க. சிவராசன் செத்துட்டானா? பாம்பே செத்து போச்சு. பாத்தீங்களா? டேய் பாம்புக்கு பல்லுல தான்டா விஷம். உனக்கு உடம்பெல்லாம் விஷம்டா. அது கிடக்கட்ட.